பெரியம்மா நம்ம எல்லாம் உயிரோடா இருக்கமா இல்ல நம்ம சொர்க்கத்துல வந்து கிடக்கமா? எனக்கு பயமா இருக்கே ஆண்டவா ஆண்டவா. அக்கா இந்த இடத்த நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குக்கா. அக்கா இது இது ராதிகா மாமியார் வீடுக்கா. என்னடி சின்ன பொண்ணு சொல்ற? இது ராதிகா மாமியார் வீடா? அப்ப நம்ம 15 கிலோமீட்டர் பறந்து வந்து இங்க விழுந்திருக்கமா? ஆமாக்கா, ராதிகா வீட்டுக்கு வர்றதுன்னா பஸ்ஸுக்கு ஒரு ஆளுக்கு 250 ரூபா கேட்பாங்க. ஆனா எந்த பஸ் செலவும் இல்லாம நம்ம பறந்து வந்து இங்க விழுந்திருக்கோம். 15 கிலோமீட்டர் பறந்து வந்து இங்க விழுந்து கிடக்கமா? அம்மா, இது என்ன மழை விடாம இப்படி பெஞ்சிக்கிட்டு இருக்கு? ஒரு பால் பாக்கெட் வாங்கி காபி தண்ணி கூட போட்டு குடிக்க முடியலையே. இது என்ன நம்ம வீட்டு வாசல்ல யாரோ படுத்து கிடக்காங்க? பெரியம்மா பெரியம்மா எங்க எல்லாரையும் காப்பாத்துங்க பெரியம்மா பெரியம்மா. எங்கேயோ கேட்ட குரல் மாதிரில இருக்கு. அடி இளவு மக்கா சின்ன பொண்ணு, ஏ பெரியம்மா, எங்களை புயல்ல தூக்கிட்டு வந்து உன் வீட்டு வாசல் முன்னாடி போட்டுருச்சு பெரியம்மா பெரியம்மா. ஆமா பெரியம்மா, வள வள வளன்னு பேசிக்கிட்டே இருக்காம எங்களை காப்பாத்துங்க. பல நேரத்துல இப்படி அலைய விட்டுக்கிட்டு இருக்காளே, எங்க போய் தொலைஞ்சா? தெருவுல ஒரு நடமாட்டத்தையும் காணா. நான் ஏன் அவளை தேடி அலைஞ்சுக்கிட்டு இருக்கேன். ராணி ராணி, என்ன சுப்பிரமணி மலையில அப்படி நடந்து வந்துகிட்டு இருக்க? ஆமா பாண்டி, என் பொண்டாட்டிய காணா, அதான் இங்க வந்துட்டாளான்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சுப்பிரமணி, உங்க வீட்டுல யார்ட்டையும் உன் பொண்டாட்டி சொல்லிட்டு போகலையா? அவ எங்க சொல்லிட்டு போனா? அவ எங்க யாரையும் மதிக்க மாட்டா. அவ இஷ்டத்துக்கே நடப்பா பாண்டி. எங்க உள்ளதான் இருக்காளா? வர சொல்லு பாண்டி சீக்கிரம். நைட்டு சாப்பாடு இன்னும் செய்யல, வந்ததேன்னு செய்யணும். சீக்கிரம் வர சொல்லு. சுப்பிரமணி, என் பொண்டாட்டிய காணாம என் பொண்டாட்டிக்கு போன் அடிச்சேன், எடுக்கல. அப்புறம் உன் பொண்டாட்டிக்குமே போன் அடிச்சேன், எதுக்காக? ராணி, வசந்தி, சின்ன பொண்ணு, மொட்டை ஆச்சி, சரோஜாக்கா எல்லாரும் சந்தைக்கு போயிருக்காங்களாம். இப்பத்தேன் போன் அடிச்சு கேட்டேன். காய்கறியை வாங்கிட்டு பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாங்களாம். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். பஸ் வந்தோடனே வந்துருவோம் சொன்னாங்க. இவ சும்மாவே வீடடுங்கி இருக்க மாட்டாளே. அட்டா மலையிலவே போய் காய்கறி வாங்க போவா. மித்த நேரமா என்ன செஞ்சா? நியூஸ்ல புயல் வருது வீட்டை விட்டு வெளியில வராதியன்னு அலர்ட் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவ எதை பத்தியும் கண்டுக்க மாட்டா. ஆமா சுப்பிரமணி, நான் கூட என் பொண்டாட்டிய திட்டத்தையும் செஞ்சேன். வந்துறேன்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்துல வந்துருவாங்க பாண்டி. நீ மலையில நனையாத, வீட்டுக்குள்ள வேணா வாவேன். இருக்கட்டும் பாண்டி, அந்த அம்மாவும் சீயனாவும் தனியா இருக்காங்கல்ல, நான் போறேன். சரி சுப்பிரமணி, பாத்து போ. எப்ப பார்த்தாலும் அடங்காப்புடாது தன்னமாவே ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்காளே. புயல்லதான் போய் வாங்க போவா, காய்கறி வாங்க போவா. ஏன் முன்னாடியே வாங்கி வச்சா என்ன? வீட்டுக்கு வரட்டும், தூக்கி போட்டு 4 மிதி மிதிச்சாதான் சரியா வரும். கொஞ்ச நாள் அடிக்காம இருக்கேன்ல, அதான் துணி விட்டு போய் தெரியுறா. என்ன காத்தும் மழையும் இப்படி பெய்யுது, விட்ட மாட்டேங்கிறே. என்னமா இடி இடிக்குது? உள்ளதா போ பாண்டி. சரோஜாக்கா, நம்ம என்ன ஹோட்டலுக்கா வந்திருக்கோம்? சுட சுட ஆர்டர் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. பாவம் பெரியம்மா, அவங்க மட்டும் தனியா இங்க இருக்காங்க. அவங்க எப்படி நம்மளுக்காக செஞ்சு கொண்டு வருவாங்க?
வேணாம் பெரியம்மா, நாங்க கிளம்புறோம். என்னது கிளம்புறீங்களா? மணியை பாரு சின்ன பொண்ணு, மணி 8 ஆச்சு. நீங்க இருட்டு நேரத்துல எங்கிட்டு போய்கிட்டு இருக்க போறீங்க? மழை வேற விடாம பெஞ்சிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு இங்கேயே தங்குங்க. காலையில மழை விட்ட பின்னாடி உங்க வீட்டுக்கு போங்கம்மா. பரவாயில்லம்மா, என் புள்ள குட்டிகளா என்னை தேடுங்க. அக்கா, மழை வேற விடாம பேஞ்சுக்கிட்டு இருக்குக்கா. இப்ப நம்ம வெளியில போனா நம்ம சேஃப்டி இல்லக்கா. இருந்துட்டு காலையிலேயே போவோம்க்கா. ஏட்டிகளா, மாடு ஆடுலாம் அடக்காம தெரியுதடி. நான் போறேன்டி, நீங்க மட்டுமாவது இருந்துட்டு வாங்க. அக்கா, அதெல்லாம் பழனிசாமி என்ன கட்டியிருப்பாங்க. நீங்க பயப்படாம இருங்கக்கா. அவங்க வீட்டுக்காரவங்களுக்கு போனை போட்டு சொல்லுங்க, இந்த மாதிரி நிலைமை ஆயிப்போச்சு, ராதிகா மாமியார் வீட்டுல இருக்கோம்னு போன் போட்டு சொல்லுங்கக்கா. அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஆமாம்மா, என் மயனுக்கு நைட் ஊட்டி வர மாட்டாமா. நான் மட்டும்தான் தனியா இருக்கணும். இருங்கம்மா. என்ன பண்ண பிரிச்சுக்கலாம்? மாவு இருக்குமா? தோசை சுட்டு எல்லாருக்கும் கூட தக்காளி சட்னி அரைச்சு வச்சிருக்கேன் பாருமா. சரி பெரியம்மா, நான் சுட்டு கொடுக்குறேன். சரி, சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குங்க. ஆச்சி, ஆச்சி, என்ன ஆச்சி? என்ன ஆச்சி? ராணி, ஆச்சிக்கு ஜுரம் அடிக்குது ராணி. மழையில நனைஞ்சது ஒத்துக்கால ஓலை இருக்கு. ஐயோ, ஐயோ கடவுளே, ஆச்சிக்கு ஜுரம் அடிக்குதா? பாவம் வயசானவங்க. ஐயோ, நம்மளுக்கு இந்த குளிர் ஆட்டுது. பாவம் ஆச்சி. ஒன்னும் பயப்படாதீங்கம்மா, தோசை சுட்டு கொடுங்க, ஆச்சி சாப்பிடட்டு. என்கிட்ட கால் பால் மாத்திரை இருக்குமா, போட்டா சரியாயிரும். எனக்கு சாப்பாடு ஒண்ணும் வேணாம், என்னை தூங்க விடுங்க போதும். என்னது சாப்பாடு வேணாமா? ஆச்சி, நீங்க என்ன சொல்றீங்க? சாப்பாடுன்னு பேப்பர்ல எழுதி வச்சிருந்தாலே அந்த பேப்பரை மொச்சக்கம் மொச்சக்கம் மொச்சக்கன்னு சாப்பிடுவீங்க. இப்படி சொல்றீங்களே ஆச்சி, உண்மைக்குமே ரொம்ப காய்ச்சல் அடிக்குதோ? ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப காய்ச்சல் அடிக்குது. சின்ன பொண்ணு, நம்ம காத்துல பறந்து வந்தோம்ல, அதிர்ச்சியில ஆச்சிக்கு காய்ச்சல் வந்துருச்சு ஓலை இருக்கு. ஆச்சி செத்து தூங்கினா சரியாயிரும் சின்ன பொண்ணு. ஆச்சி எந்திரிங்க ஆச்சி, தூங்குனா சரியாயிரும். வாங்க ஆச்சி. சின்ன பொண்ணு, ஆச்சிக்கு இப்ப எப்படி இருக்குமா? அக்கா, காய்ச்சதாங்க குறையல. வசந்தி அக்கா, சரோஜாக்கா எல்லாம் எங்கக்கா? அவங்க சாப்பிட்டுட்டு டயர்டா இருக்குன்னு சொன்னாமா, படுக்க போயிட்டாங்க. ஓ அப்படியாக்கா, நீனும் போய் படுத்து தூங்குக்கா. சின்ன பொண்ணு, நம்ம எல்லாரும் இங்க தூங்கிக்கிருவோம். ஆச்சி, சந்தைக்கு வர இல்லையே, நீங்க வர வேணாம், வீட்டுல இருங்க இருங்கன்னு சொல்லத்தானே செஞ்சேன். சின்ன பிள்ளை மாதிரி முந்திரி கொட்டை மாதிரி முந்தி ஓடியாந்திய, இப்ப காய்ச்சல்ல அவதிப்படுறிய. விடு சின்ன பொண்ணு, நம்ம எங்க போனாலுமே ஆச்சி வரத்தானே செய்வாங்க. விடு விடு. அக்கா, இப்படி காய்ச்சல் வந்து கிடக்கா இல்லக்கா, வயசானவங்க இல்ல, அதான் சொல்றேன். ஆச்சி படுங்க ஆச்சி, படுத்து தூங்கினா சரியாயிரும். குளிருதே, குளிருதே, தலையெல்லாம் பாரமா இருக்கே, ஒரு மாதிரி கை கால் முடிச்சுக்கிட்டு வருதே. அக்கா, என்னக்கா மாத்திரை போட்டும் காய்ச்ச விட மாட்டேங்குது. ஆச்சிக்கு குளிர் காய்ச்ச மாதிரியில வருது ஓட இருக்கு. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. அடியே பயப்படாதடி, குளிர் காய்ச்சல் வந்தா இப்படித்தான் வரும். 10 போட்டா சரியாயிரும்டி. நான் 10 போய் போட்டுட்டு வரேன். அக்கா, நீனும் ரொம்ப டயர்டா தான்க்கா இருக்க, நீ படுத்து தூங்கு, நான் போய் 10 போட்டு விடுறேன். ஓ அப்படியாடி, உனக்கு 10 போட தெரியுமா? ஏக்கா, அதெல்லாம் தெரியும்க்கா, நானும் படிச்ச பிள்ளை தானக்கா, அதெல்லாம் நான் போட்டுக்கிறேன், நீ படுத்து தூங்குக்கா. சரிடி சின்ன பொண்ணு, எனக்கும் உடம்பு ஒரு மாதிரி வருது. தூங்குனா சரியா இருக்கும், நானும் தூங்குறேன். எப்பா படுத்த உடனே ராணியக்காக்கு எப்படிதான் தூக்கம் வருதோ தெரியல. சரி, பாவம் ஆச்சி, அவங்கள போய் 10 போட்டு கொண்டு வந்து போடுவோம். ஆச்சி நல்லா தூங்கிட்டாக போல இருக்கு. சீக்கிரமா நம்மளும் 10 போட்டுட்டு தூங்குவோம். மழை காத்து வீசுதே, மழை போல பேசுதே, வளையாத மூங்கிலில் ராகம் வளைஞ்சு ஓடுதே, மேகம் முழிச்சு கேக்குதே. நல்லா 10 போட்டு விட்டாச்சு, காலையில சரியாயிரும் மொட்டை ஆச்சிக்கு. நம்மளும் படுத்து தூங்குவோம். காலை 6 மணி. நல்லா உறங்கிட்டேன் போல இருக்கே. 6 மணி ஆயிருச்சு. சரி, எல்லாரும் வீட்டுகளுக்கு கிளம்புவோம். அடியே சின்ன பொண்ணே, சின்ன பொண்ணே. என்னக்கா? அடியே விடிஞ்சிருச்சுடி, வீட்டுகளுக்கு கிளம்புவோமா? ஆச்சிக்கு காத்து சரியாயிருச்சாட்டி? ஏக்கா, 10 போட்டிருக்கேன்லக்கா, கொஞ்சம் காய்ச்சல் குறைஞ்ச மீனிக்கு தாக்கா இருக்கு. அடியே சின்ன பொண்ணே, என்னடி ஆச்சி நெத்தியில என்னமோ எழுதி வச்சிருக்கறவ? அக்கா, நீ தானே 10 போட சொன்ன, அதான் ஆச்சி நெத்தியில 10 போட்டு வச்சிருக்கேன்.
ஆச்சி உங்களுக்கு காய்ச்சல் அதிகமா இருந்துச்சு ஆச்சி. உங்களுக்கு எப்படியாவது காய்ச்சலை போக்கியாக்கணும்னு பெயிண்ட்ல 10ன்னு எழுதி விட்டுட்டேன் ஆச்சி. உங்களுக்கு காய்ச்சல் போச்சா என்ன? அடியா காச்ச போச்சடி. ஆனா இந்த எழுத்துதே போக மாட்டேங்குது. அட கடவுளே, அட கடவுளே, இந்த முசியோட நான் எப்படி வெளியில போவேன்? எல்லாரும் மொட்டாச்சி மொட்டாச்சின்னு சொன்னது போக இப்ப பத்தாச்சி பத்தாச்சின்னு கூப்பிட போறாங்க. ஆச்சி மொட்டாச்சிங்கிற பேரை விட உங்களுக்கு பத்தாச்சிங்கிற பேரு தான் சூப்பரா இருக்கு ஆச்சி. அடியா அடியா பாடி இவ வரத்து கிடக்க மாட்டா. ஐயோ போக மாட்டேங்குதே போக மாட்டேங்குதே. ஆச்சி இப்ப என்ன 10 உங்களுக்கு போகணும் அப்படித்தானே? பிளேட் எடுத்து சுரண்டுனா போயிட போகுது. என்னது பிளேட் எடுத்து என்னத்தில சொரண்டவா? அடியா அடியா யா கடவுளே கடவுளே. அடியே 10 போட தெரியுமா 10 போட தெரியுமான்னு படிச்சு படிச்சு கேட்டேனேடி. தெரியும் தெரியும் சொல்லிட்டு இப்படி 10 எழுதி வச்சுட்டாளே. அக்கா நான் தான் படிச்ச பிள்ளைன்னு தான் சொன்னேன் பாரு. அழகா 1 0 போட்டு 10 எழுதி வச்சிருக்கேன். உன்னால இப்படி அழகா எழுத முடியுமா? முடியாதுடி முடியாது. நீ சூப்பராத்தே எழுதி வச்சிருக்க 10ன்னு. இந்த வீட்ல நான் மாடாட்ட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒத்தாசைக்கு ஒரு ஆளு இருக்கா? மித்த நாளெல்லாம் நேரமே போகாது. வெட்டியா உட்காந்து பேசிக்கிட்டே இருப்போம். நல்ல நாளும் பெரிய நாளும் நேரம் கட 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 கடன்னு ஓடுதே. வீட்டை துடைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், விளக்க கழுவணும், மொழுகணும், சமைக்கணும். அப்பப்பப்பப்பப்பப்பா இந்த கிளடி வெட்டியா உட்காந்து திண்ணையதையே தேக்கிமா ஒழுசு ஒரு வேலை பார்த்துதா ஒரு கொள்ளையவாத கூட்டலாம் அதுவும் கிடையாது. சீ. என்னதான் அழுது புரண்டாலும் நம்மதே இந்த வேலையெல்லாம் செய்யணும். வேற என்ன செய்ய? ஏய் அம்மா இந்த கொள்ளை வாசல கூட்டி குப்பை அள்ளுறதுக்குள்ள படாத பாடு பட வேண்டியது இருக்கு. செடியும் செத்தையும் விழுந்து என்ன குப்பை. இந்த பொம்பளைகளுக்கு மட்டும் வேலையே குறையாதே. பகல்ல எந்திரிச்சதுல இருந்து தூங்குற வரைக்கும் எப்பப்பப்பப்பப்பா பொம்பளைகளுக்கு 10 கை இருந்தாலும் 10வது ஓலை இருக்கே. என்ன ராணியக்கா காலங்காத்தாலேயே அரக்க பறக்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? வா வசந்தி, இன்னைக்கு திருக்கார்த்திகையில அதே படக்கு படக்கு படக்குன்னு வேலை பார்த்துக்கிட்டு கிடக்கேன். ஆமாக்கா நல்ல நாள் பெரிய நாள் வந்தா நம்ம பெண்டில்ல கலந்து போயிடுறது. வீட்டை கழுவணும், துடைக்கணும், கூட்டணும், பெருக்கணும், கழுவணும், சமைக்கணும். அப்பப்பப்பப்பப்பா ஆமாண்டி இம்பிட்டு நேரம் நானும் புலம்பிக்கிட்டே தான் கூட்டிக்கிட்டு இருந்தேன். என்னத்த சொல்ல? அக்கா திருக்கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் வாங்கிட்டியாக்கா? ஏட்டி போன வருஷம் தானடி சந்தைக்கு போய் நிறைய விளக்கு வாங்கிட்டு வந்தோம். அக்கா அதெல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கியாக்கா? ஆமாண்டி பின்ன அதை என்ன ஒரு நாள் எரிச்சிட்டு அங்கிட்டு தூக்கியா போட முடியும்? அதை எடுத்து கழுவி மொழுகி எல்லாம் பத்திரப்படுத்தி வச்சிருக்கேன்டி. இந்த வருஷம் எடுத்து நல்லா துடைச்சிட்டு விளக்கேத்தன முடி. ஏன் போன வருஷம் வாங்கின விளக்கு எங்கட்டி உங்ககிட்ட? அக்கா கண்ட மேனிக்கு ஏத்திட்டு அங்கிட்டு இங்கிட்டுமா கடந்துச்சுக்கா. அப்புறம் சியான குட்டி விளையாடுறேன்னு சொல்லி எங்கிட்டோ தூக்கி போட்டாக்கா. என்னடி இவ கார்த்திகைக்கு விளக்கெல்லாம் இருக்கான்னு முத நாளே எடுத்து பார்த்து வைக்கிறது இல்ல. இப்ப வந்து கேக்குறாளே. அக்கா இப்ப கடைகள் இருக்காதாக்கா? அடியே இன்னைக்கு தாண்டி திருக்கார்த்திகை. இன்னைக்கு எப்படி வித்துக்கிட்டு இருப்பாங்க? அக்கா அந்த ராமசாமி கடையில மெழுகுவத்தி வச்ச மாதிரி அகல் விளக்கு வச்சிருக்காங்கக்கா. அதை வாங்கி வேணா பொருத்திக்கிறேன். அடியே திருக்கார்த்திகை அன்னைக்கு அகல் விளக்குல எண்ணெயை ஊத்தி திரிய போட்டு விளக்கு பொருத்தினாதாண்டி பார்க்க மங்களகரமா இருக்கு. அதை விட்டுவிட்டு கடைகள்ல மெழுகுவத்திலாம் விக்கிறாங்க. அதை வாங்கி கொளுத்துனா நல்லா இருக்க மாட்டி? போடு இவளே. அக்கா என்னக்கா செய்யறது? என்கிட்ட இருக்கிற அகல் விளக்குல ஒரு 10 விளக்கு தாரேன். உங்க வீட்டுல கொண்டு போய் ஏத்து. அக்கா அப்ப உனக்கு? அடியே நான் தான் சொன்னேன்லடி ஏற்கனவே வாங்கின விளக்குலாம் நான் சேகரிச்சு வச்சிருப்பேன். அதெல்லாம் இருக்குட்டி. ராணி அக்கானா ராணி அக்காதே. அடியே அகல் விளக்கு மட்டும் ஏத்தாம வீட்டுல குத்து விளக்குலாம் வச்சிருப்பில்லட்டி நல்லா கழுவி மொழுகி அழகா விளக்கு ஏத்துட்டி. அக்கா குத்து விளக்குலாம் பறங்கி மேல கிடக்குக்கா. அது எடுத்து கழுவி ஏத்திட்டு திரும்பி கழுவி உள்ளக்க வைக்கணும். எதுக்குக்கா அகல் விளக்கு மட்டும் ஏத்துறேன்? அடியே இப்படிலாம் இருக்க கூடாதுடி பொம்பளை. திருக்கார்த்திகை அன்னைக்கு குத்து விளக்கு ஏத்தி நிறைய அகல் விளக்கு வச்சு வீடே ஜொலி ஜொலிக்க வைக்கணும். அப்பத்தே பார்க்க லட்சுமி கடாச்சமா இருக்க முடியும். சரிக்கா பறங்கி மேல கிடக்குற குத்து விளக்கு எடுத்து இன்னைக்கு விளக்கி குத்து விளக்கு ஏத்துறேன்க்கா. நானும் எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேன்டி போய் கழுவணும். அக்கா திருக்கார்த்திகை ஒரு 5 மணிக்கே ஏத்திரலாமாக்கா? ஏத்தி அப்படிலாம் ஏத்தக்கூடாதுடி. திருக்கார்த்திகை ஏத்துறதுக்கு ஒரு வரமுறை இருக்குடி. திருவண்ணாமலையில தீப உப்பா பாரு. அதை பார்த்துட்டு அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா, அண்ணாமலையாருக்கு அரோகரா
சொல்லிட்டு அப்புறமாட்டி வீட்டு முத்தத்துல குத்து விளக்கு ஏத்தி அகல் விளக்கு ஏத்தி அப்படியே படிப்படியா சாமி ரூம்ல வந்து ஏத்தணும்படி. ஓ அப்படியாக்கா? அக்கா திருவண்ணாமலையில விளக்கு வைக்கிறது நம்மளுக்கு எப்படிக்கா தெரியும்? அடிய அதே 24 மணி நேரமும் நியூஸ்லயும் டிவிலையும் திருவண்ணாமலை கார்த்திகை தீபம் நேரலையில ஒளிபரப்பு பண்றாங்கல்லட்டி, அதை பார்த்துட்டே ஏத்தணும். ஓ ஆமால, சரிக்கா சரிக்கா, நீ சொன்ன மாதிரியே விளக்கு ஏத்துறேன்க்கா. நான் போய் வீட்டுல போய் வேலை பார்க்கறேன். சரிட்டி வசந்தி, எனக்கும் வீட்டுக்குள்ள வேலை கிடக்கு. விளக்கெல்லாம் கழுவி கவத்தி வைக்கிறேன். அப்புறமாட்டி வந்து அகல் விளக்கு வாங்கிட்டு போடி. ஆ சரிக்கா. பக்கத்துல நெருப்பா அத்தை மகன் இருக்கான், முத்தம் ஒண்ணு கொடுத்தா குத்தம் இல்ல. என்னக்கா வீட்டுக்குள்ள பாட்டும் கூத்துமாகி இருக்கு? அட ஆமாடி, வேலை செய்யற அலுப்பு தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். என்ன டீ இங்கிட்டு வந்திருக்கிற? வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டியா? கார்த்திகை தீபத்தெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சிருக்கியா டீ? ஏக்கா அதெல்லாம் என் மாமியார் பாத்துக்கிறேங்கா. பரவாயில்லையே டீ, நீ ரொம்ப கொடுத்து வச்சவதே. உன் வீட்டுல எல்லா வேலையும் உன் மாமியார் பாத்துறது. ஆனா என் வீட்டுலயும் தான் இருக்க ஒரு மாமியாரு. அட நீ வேறக்கா, பித்தாளை விளக்கு குத்து விளக்கு கிளியாஞ்சட்டி எல்லாத்தையும் ஒரு சூட்கேஸ்ல போட்டு பூட்டி வச்சிருக்கு. அது கொண்டு வந்ததே, அதனாலதான் அது எடுத்துட்டு வந்து அதுவே விளக்கு கழுவி அதுவே விளக்கு ஏத்தங்கா. என் கையில கொடுக்கவே கொடுக்காது. நான் ஏதோ சுருட்டி எங்க அம்மா வீட்டுக்கு கொண்டு போற மாதிரி. அத போய் நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்க. என்னடி சொல்றத? உங்க வீட்ல இருந்து கொடுத்து விட்ட குத்து விளக்குலாம் எங்க டீ? அட போக்கா, எங்க வீட்டுல இருந்து எங்க குத்து விளக்குலாம் கொடுத்து விட்டாங்க? 4-5 பாத்திரத்தையும் கொடுத்து கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. அதை வச்சுதான் ஒப்பேத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ, உன் பிறந்த வீட்டுலதான் குத்து விளக்கு கொடுக்கல. உன் வீட்டுக்காரத்த சொல்லி 5-6 குத்து விளக்க வாங்கி போட வேண்டியதானே? இன்னமும் பேக்கு மாதிரியே இருந்தா இந்த கடத்துல பொழைக்க முடியாதடி. பாத்தியா, உன் மாமியாரு ஒரு குத்து விளக்க நம்பி கூட உன்கிட்ட கொடுக்க மாட்டேங்குது. அக்கா நீ சொல்றதும் சரிதான்க்கா. கொஞ்சம் கடன் பிரச்சனையா இருக்கு. முடிஞ்ச முன்னாடி 5 குத்து விளக்கு என்னக்கா 10 குத்து விளக்கு வாங்கி நானே ஏத்துறேன். அக்கா குத்து விளக்கு நல்ல பளபளன்னு பெருசா இருக்கேக்கா. இதுதாண்டி நான் முத கல்யாணம் முடிச்சு வரப்ப எங்க அம்மா வீட்ல இருந்து கொடுத்து விட்டது. அப்படியாக்கா, நல்ல பளபளன்னு வச்சிருக்கீங்க. ஆமாண்டி, கார்த்திகை எடுத்து கழுவி விளக்கு ஏத்திட்டு திரும்பி தொடச்சு உள்ளக்க வச்சிருவேன்டி. அதனாலதான் பளபளன்னு புத்தம் புதுசாவே இருக்கு. பாருட்டி சின்ன பொண்ணு, உன் மாமியார் பாத்துக்கிறோம் மாமியார் பாத்துருக்குமே விடாதடி. நீனும் உன் மாமியார் வீட்டுல நீ மருமக மாதிரி கெத்தா இருக்கணும்டி. விளக்கு வைக்கிற நேரத்துல விளக்க பொருத்தணும், அது பண்ணணும் இது பண்ணணும் விட்டு கொடுக்காம இருக்கணும்டி. அப்பத்தே நிலையா இருக்கலாம். இல்லைன்னா ஜுஜிபின்னு தள்ளி விட்டுட்டு உன் மாமியார் தான் முத இடம் பிடிச்சி நிக்க முடி. அக்கா நான் எப்படிக்கா விட்டு கொடுப்பேன்? நான் மருமகக்கா. என் வீட்டுல குத்து விளக்கத்தையும் கொடுத்து விடல. மித்தபடி கடைகள்ல கிளியாஞ்சட்டி 50 விளக்கு வாங்கி வச்சிருக்கேன்க்கா. எல்லாம் கழுவி தண்ணியில ஊற போட்டு தொடச்சு வச்சிருக்கேன்க்கா. சாயந்தரம் வந்து என் வீட்டுல வந்து பாரு, ஜெகஜோதி எங்க வீடு ஜொலிக்க போகுது. சரிக்கா, சும்மா பேசிக்கிட்டு இருக்கலாம்னு வந்தேன். நீ வேலையும் வெட்டியுமா இருக்க. நாளைக்கு பாப்போம்க்கா. இந்த வசந்தி கொஞ்சோன்னு கிளியாஞ்சட்டி கேட்டாட்டி நான் உன்கிட்ட குடுக்குறேன். அவட்ட போய் குடுத்துறியா? இந்த வசந்தி அக்காக்கு வேற வேலையே இல்ல. இந்த கிளியாஞ்சட்டிய கூட கடன் தான் வாங்குதா. அடியே, அவ கிளியாஞ்சட்டி வாங்குறதுக்கு மறந்துட்டறாண்டி. குடுக்குறேன், போய் குடுத்துரு. சரிக்கா.